இந்த வீடியோவில் பொது அறிவு தகவல்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வருட 2024ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் நேட்டோவில் 32வது நாடாக இணைந்து கொண்ட நாடு எது? ஸ்வீடன். தெற்காசிய நாடுகளின் காலநிலை மாற்ற உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? பங்களாதேஷில் உள்ள டாக்கா. சர்வதேச நாணய நிதியத்தின் வருடாந்த அரையாண்டு மாநாடு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இடம் எது? அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன். 2023ஆம் ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்தின் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? மொரோக்கோ. அணு பற்றிய ஆய்வுக்காக பௌதிகவியல் நோபல் பரிசு பெற்ற பிரித்தானிய விஞ்ஞானி அண்மையில் காலமானார். அவரின் பெயர் என்ன? பீட்டர் கிக்ஸ். ஆசிய வங்கி எதிர்வு கூறலின்படி 2025 இலங்கை பொருளாதார வளர்ச்சி எத்தனை வீதத்தினை எட்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது? 2.5 வீதம். உமா ஓயா திட்டத்திற்கு நிதி வசதி வழங்கிய நாடு எது? ஈரான். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 2011ஆம் ஆண்டு. அண்மையில் பல லட்சம் கோடி நிதி மோசடி குற்றச்சாட்டுக்கு உள்ளான பெண் தொழிலதிபருக்கு மரண தண்டனை விதித்த நாடு எது? வியட்நாம். மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் 7வது முறையாகவும் தொடர்ந்தும் முதலிடம் வகிக்கும் நாடு எது? பின்லாந்து. மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இலங்கை எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 128வது இடம். இந்திய பெருங்கடல் விளிம்புச் சங்கத்தின் எத்தனையாவது ஆண்டு தினம் அண்மையில் இலங்கை தலைமைத்துவத்தின் கீழ் கொண்டாடப்பட்டது? 27வது. அண்மையில் பூட்டானிற்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய பிரதமருக்கு பூட்டானின் மிக உயர்ந்த சிவில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்த விருதின் பெயர் என்ன? ஆர்டர் ஆஃப் த ட்ரக் எல்போ. பாம்பு தீவு என அழைக்கப்படும் இடம் அமைந்துள்ள நாடு எது? பிரேசில். அண்மையில் உயிரிழந்த இலங்கையின் அதிக காலம் நிதியமைச்சராக பதவி வகித்தவர் பெயர் என்ன? ரோனி டி மெல். இந்த ஆண்டு தொடக்கத்தில் 2024 பிம்ஸ்டெக்கின் பொதுச் செயலாளர் நாயகமாக பதவி ஏற்றுக்கொண்டவரின் பெயர் என்ன? இந்திரா மணிபாண்டே. 2024 உலக அழகியாக தெரிவு செய்யப்பட்டவர் எந்த நாட்டினை சேர்ந்தவர் ஆவர்? செக் குடியரசு. தெற்காசியாவில் மிகப்பெரிய மகப்பேற்று வைத்தியசாலை அண்மையில் இலங்கையில் திறந்து வைக்கப்பட்டது. அது அமைந்துள்ள இடம் காலி. அண்மையில் இலங்கையில் திறந்து வைக்கப்பட்ட புதிய பெண்கள் மகப்பேற்று வைத்தியசாலையினை நிர்மாணிப்பதற்கு நிதியுதவி வழங்கிய நாடு எது? ஜெர்மனி. தன்னுடைய 33 வருட அரசியல் பயணத்தில் இருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் இந்திய பிரதமர் பெயர் என்ன? மன்மோகன் சிங். மத்திய ஆபிரிக்க நாடான கொங்கோ குடியரசின் முதல் பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டவரின் பெயர் என்ன? ஜிடித் சுமின்வா டுலுகா. 14 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களினை பயன்படுத்துவதனை தடை செய்துள்ள அமெரிக்காவின் மாநிலம் எது? புளோரிடா. 2024ஆம் ஆண்டு ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி நடைபெற்ற இடம் எது? சிங்கப்பூர். நேட்டோவின் ஸ்வீடன் இணைவதற்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பினை தெரிவித்து பின்னர் பாராளுமன்றத்தின் மூலம் ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது? ஹங்கேரி. உலகில் மிகப்பெரிய விமான நிலையத்தினை அமைத்து வரும் நாடு எது? சவுதி அரேபியா. அண்மையில் எந்த நாட்டில் உள்ள சுமார் 400 ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க பழமையான கட்டடம் ஒன்று தீப்பிடித்து அழிந்தது? டென்மார்க். உலகின் முதல் பெண் பிரதமரான ஸ்ரீமா ஓ பண்டாரநாயக்க எத்தனையாவது ஜனன தினம் அண்மையில் கொண்டாடப்பட்டது? 108வது. கடந்த வருடம் 2023 யுனெஸ்கோவினால் இலங்கையில் எந்த வரலாற்று ஆவணம் உலக பாரம்பரியம் மரபுரிமை ஆவணமாக அங்கீகரிக்கப்பட்டது? மகாவம்சம். இந்து சமுத்திரத்தின் ட்ரீம் அமைப்பின் 2023 தொடக்கம் 2025 ஆண்டுக்கான தலைமைத்துவத்தினை பெற்ற நாடு எது? இலங்கை.
கடந்த வருடம் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு என் நாட்டவருக்கு வழங்கப்பட்டது அமெரிக்கா. சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டவர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா. 250 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் இருந்து எடுக்கப்பட்ட 6 வரலாற்று கலைப்பொருட்களினை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அளித்த நாடு எது? நெதர்லாந்து. எந்த ஆசிய நாட்டு பிரதமர் தன்னுடைய அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளால் தனது பதவியை துறந்தார்? சிங்கப்பூர். எந்த நாடு தன்னுடைய நாட்டிலுள்ள இந்திய இராணுவத்தினை நாட்டிலிருந்து வெளியேற்றுமாறு உத்தரவிட்டது? மாலைதீவு. அண்மையில் காலமான ஆசியாவின் நோபல் பரிசினையும் மகாத்மா காந்தியின் அமைதி விருதினையும் பெற்ற இலங்கையர் பெயர் என்ன? ஏ.டி. ஆரியரத்ன. நன்றி.